மருத்துவமனைக்கு வந்தது ஒரு தலைவர் மட்டுமல்ல, மக்களின் நலனை நேரில் உணர வந்த ஒரு பொறுப்பான நிர்வாகம். சென்னை எழும்பூர் அரசு மகப்பேறு மற்றும் குழந்தைகள் மருத்துவமனைக்குள் முதல்வர் விஜய் காலடி எடுத்து வைத்த அந்த நொடி இங்கு இருந்த பலரின் கவனம் அவரை நோக்கி திரும்பியது. பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் இந்த நாட்டின் எதிர்காலம். அந்த எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் தாய்மார்களின் நலனும் மருத்துவ சேவையின் தரமும் உயர்ந்ததாக இருக்க வேண்டும். அந்த நோக்கத்துடனேயே மருத்துவமனையின் பல்வேறு பிரிவுகளை நேரில் பார்வையிட்டு மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் கலந்துரையாடி சிகிச்சை பெற்று வந்த தாய்மார்களின் நோயாளிகளிடமும் நலம் விசாரித்தார். மருத்துவமனையின் வசதிகள், தூய்மை, சிகிச்சை தரம், நோயாளிகளின் தேவைகள் என ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக கேட்டறிந்து பொதுமக்களுக்கு இன்னும் சிறந்த மருத்துவ சேவையை வழங்குவதற்கான வழிமுறைகளை குறித்து அதிகாரிகளிடம் ஆலோசனையும் வழங்கினார். ஒரு நல்ல தலைவர் அலுவலகத்தில் மட்டும் முடிவெடுப்பதில்லை. மக்களிடம் நேரில் சென்று அவர்கள் எதிர்கொள்ளும் சூழலை பார்த்து அவர்களின் குரலை கேட்டு அதற்கான தீர்வை உருவாக்குவதே நல்ல நிர்வாகத்தின் அடையாளம். மருத்துவமனை என்பது கட்டிடங்கள் மட்டுமல்ல, அது ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் நடைபெற்ற இந்த ஆய்வு மக்கள் நலனுக்காக அக்கறையை வெளிப்படுத்தும் ஒரு முக்கியமான நிகழ்வாகும். மக்களின் ஆரோக்கியமே ஒரு மாநிலத்தில் உண்மையான செல்வம். அந்த செல்வத்தை பாதுகாப்பதே நல்லாட்சியின் உயர்ந்த கடமை. இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில்